Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பேசிக் லெவலில் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அங்கே அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் எப்போவுமே 1/2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை அப்ளை பண்ணணும். வாங்க இப்போ ஃப்ளாட் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் த்ரெட் நீடிலும் அயன் நீடில் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த லைன்ஸில் நம்ம இந்த மாதிரி க்ராஸாக தான் நம்ம ஃப்ளாட் லோடிங் பண்ண போகிறோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுன்னு சொன்னாலே இந்த மாதிரி க்ராஸாக தான் லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி க்ராஸாகவே இங்கே முடிக்கணும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. பார்த்திங்களா? இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடக்கூடாது. பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வருதுல்ல, இதில் இந்த லெஃப்ட் கார்னரில் இந்த லைன் பாருங்கள், மேலே இருந்து கீழே இந்த லைனில் கொஞ்சம் ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போடுற அளவு கேப்பில் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன செயின் பக்கத்தில் க்ராஸாக ஒரு குட்டி லாக், அப்புறம் அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு ஒரு செயின், அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே ஒரு லாக் செயின், திருப்பி இப்படி க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் மேலே பார்த்து ஒரு குட்டி லாக். இப்போ த்ரெட்டை கீழே க்ராஸாக கொண்டு வரோம், செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்து லாக் செயின். பாருங்கள், மேலே போகும்போது மேலே பார்த்து லாக் செயின், அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரும்போது கீழே பார்த்து லாக் செயின். அதே மாதிரி மேலே போகும்போது மேலே பார்த்து லாக் செயின். பாருங்கள், கீழே வரும்போது லாங் செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்து குட்டி லாக் செயின், மேலே போகும்போது செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே பார்த்து குட்டி லாக் செயின். பாருங்கள், இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த லாங் செயினை பாருங்கள், நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, பார்டர் லைனை, அதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு குட்டி லாக் செயின், திருப்பி அதை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அந்த லைனுக்குள்ளேயே செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக பார்த்து ஒரு லாக் செயின். பாருங்கள், லெஃப்ட் சைடு மேலேருந்து கீழே வரும்போது கீழ்ப்பக்கமாக லாக்கு, கீழே இருந்து மேலே போகும்போது மேல் பக்கமாக லாக். பாருங்கள், கீழே எடுத்துகிட்டு அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். கீழ்ப்பக்கமாக லாக். அந்த 2 லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த 2 லைன்ஸ்க்கு உள் பக்கமாகவே லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த லைனில் லாக் செயின் பண்ணுற மாதிரி பாருங்கள், லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த லைனில் மேலே பார்த்து லாக் செயின், கீழே இழுக்கிறோம். அந்த லைனுக்கு உள்பக்கமாக லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த லைனில் லாக் செயின். இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற விதம். இந்த சில்க் த்ரெட்டை ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம விடணும். அப்போ தான் இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுக்கான ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அதாவது அந்த சில்க் த்ரெட்டு அந்த ஷைனிங் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, அந்த த்ரெட்டை நம்ம டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணும்போது அங்கங்கே சுருக்கங்கள், பிசுறு விழுகும். அப்போ அந்த நீட் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்காது.
அதனால தான் எந்த ஸ்டிச்லேயுமே அப்படி தான் த்ரெட்டை வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணால் நம்ம அழகான ஒரு நீட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து இதில் நம்ம வந்து எண்டு நாட் போடாமலே நம்ம வந்து அவுட்லைன் செயின் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். அவுட்லைன் வந்து நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயும் கொடுக்கலாம், ஜரியில் கொடுக்கலாம், சுகர் பீட்டில் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். 1/2 சென்டிமீட்டர் வர்றது மாதிரி இருக்கிற ஸ்பேஸில் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அந்த த்ரெட்டுக்கு அடியில் வந்து நிறைய கேப்ஸ் வரும். அந்த த்ரெட் வந்து லூஸாக இருக்கும். அப்போ வந்து கீழே உள்ள கிளாத்தெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த 1/2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எடுத்து வந்து இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை வந்து ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லீவ்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களோட ட்ரெஸ், அந்த டால்ஸோட ட்ரெஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த 1/2 சென்டிமீட்டர் ரேஞ்சுக்கு நம்ம வந்து இது பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாக்ஸில் நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஷேப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கிறேன். இதில் ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து கர்வ்ஸ் வருது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் ஒரு ஷார்ப்பாக கர்வ்ஸ் வருது. இந்த லாஸ்ட் எண்டிங்லேயும் கர்வ்ஸ் வருது. அதனால் இந்த கர்வ்ஸில் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங்கில் இந்த கர்வ் லைன்ஸ் வருது பார்த்திங்களா, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜ் பார்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து ஒரு குட்டி லாக், திருப்பி அந்த நீடில் இங்கே எடுத்து ஒரு கொஞ்சம் பெரிய செயின், அதில் கீழ்ப்பக்கமாக லாக், திருப்பி மேலே எடுத்துகிட்டு போய் அந்த செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக லாக், கீழே வரும்போது கீழ்ப்பக்கமாக லாக், மேலே போகும்போது மேல் பக்கமாக லாக். இதுதான் இந்த லோட் ஸ்டிச்சோட ஃபார்முலா மாதிரினே சொல்லலாம். நம்ம மேலேருந்து கீழே வரும்போது, அதாவது லெஃப்ட் சைடு வரும்போது கீழே பார்த்து லாக் செயின், மேலே போகும்போது மேலே பார்த்து லாக் செயின். அந்த கிராஸ் கரெக்டாக உங்களுக்கு வரும். பாருங்கள், லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். கீழே பார்த்து லாக் செயின், திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகும்போது மேலே பார்த்து லாக் செயின் போடுறோம். கீழே வரும்போது கீழே பார்த்து லாக் செயின், மேலே போகும்போது மேலே பார்த்து லாக் செயின். நம்ம வரைஞ்சிருக்கிற அதே லைனில் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அதே ஷேப் அதே மாதிரி அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அந்த லைனுக்கு உள்ள அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த லைனில் லாக் பண்ணுற மாதிரி, லைனுக்குள்ளே செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைனில் லாக், லைனுக்கு உள்ள லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைனில் லாக் பண்ணுற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக நம்ம என்ன ஷேப் பண்ணுறோமோ அதே ஷேப் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த எண்டு பார்ட்டில் முடிக்கும்போது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷார்ப்பு கரெக்டாக அதுக்கு கொடுத்து நம்ம வந்து அந்த லாங் செயினை கம்மி பண்ணி கொண்டு வந்து அந்த மாதிரி முடிக்கணும்.
நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை போட்டு முடித்தாச்சு. இனி வந்து சுற்றி செயின் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ்னு ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்களும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.